1 இயராகவே இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இவர் தப்பான வீடியோ எனக்கு காமிச்சு பாரு சொல்கிறது, என்னை தப்பாக தொடுறது எல்லாமே இருந்துச்சு. இது நான் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் அம்மா வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் லைஃப் உன்னால் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லி விட்டுட்டாங்க. மேலே போய் நீ பேசி தான் ஆகணும், எல்லாமே இது பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாங்க. நான் இது எவ்வளவோ 1 இயர் பாட்டிகிட்ட சொன்னால் பாட்டிகிட்ட போய் ப்ராப்ளம் பண்ணி இது பண்ணுறாங்க. அதனால நான் போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா கிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நம்பரும் என்கிட்ட இல்லை அப்பா, அது இவ்வளோ நாள் கழிச்சு நம்பர் எடுத்து நான் பண்ணி அப்பாட்ட சொன்னதுக்கு ஸ்டேஷன் கூட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு கார்லேருந்து வெயிட் பண்ணுறேன். ஆனால் யாருமே எதுவுமே பண்ணல. அவங்கள அமுச்சு இந்த மாதிரி நான் வேற ஒரு பையன் கூட இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கார்லேருந்து அவங்க அனுப்ப மாட்டாங்க, ஹோமில் தான் விட போகிறாங்க, நீ உங்கள் அம்மா கிட்ட தான் போகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி 2 பேர் மிரட்டினாங்க. இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. வெளியவும் என்னை அனுப்பலை. அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை உள்ள தள்ள இது பண்ணாரு. ஆனால் இவங்க காசு வாங்கிட்டு என்னையும் மிரட்டிக்கிட்டு உள்ளே உட்கார வச்சு இது பண்ணவே இல்லை. இப்போ ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளைண்ட் எதுவுமே என்கிட்ட இருந்து எடுக்கல. அவரை உள்ள தள்ளணும். தங்கச்சிக்கிட்டே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தங்கச்சி என்கிட்ட வந்து சொன்னதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க. இதை நான் யார்கிட்ட சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அம்மாட்டையும் நான் ரெடியாக சொல்லிட்டேன். இதே தான் சொல்கிறாங்க, நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட வந்தேன். 1 இயராகவே ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா பெரியவ ஆனதுலேருந்து இவன் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தான். என்ன பிடிச்சி கம்ப்ளைண்ட் வாங்கவே இல்லை, என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கவே எனக்கு காலைல உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்டேட்மெண்ட்டும் எதுவும் வாங்கலை. காலைலேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு உங்கள் அம்மா இப்போ வருவாங்க, நீ பேசணும் அப்படின்னு சொல்லி பேச வச்சாங்க. ஸ்டேட்மெண்ட்டும் எதுவும் வாங்கலை. அப்புறம் நீ ஏதோ பையன்கிட்ட பேசணும்னு சொன்னால அந்த பையன் நம்பரை கூட அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிடுவேன், அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் இது பண்ணாங்க.